ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். இன்னைக்கு ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷனை பார்க்கலாம். கஸ்டமர் கேட்குறாங்க, ஹலோ அண்ணா, வணக்கம் அண்ணா, வாட் இஸ் த ப்ரைஸ், என்ன விலை ஆஃப் டொமேட்டோஸ், தக்காளியினுடைய. ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, மனசில் வச்சுக்கோங்க. டுடே அப்படின்னா இன்னைக்கு. ஹலோ அண்ணா, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் டொமேட்டோஸ் டுடே? வணக்கம்ண்ணா, இன்னைக்கு தக்காளி என்ன விலை? இட் இஸ் 40 rupees per kilo. ஒரு கிலோ 40 ரூபாய். இட் இஸ் 40 rupees per kilo மேடம். ஒரு கிலோ 40 ரூபாய் மேடம். அதுக்கப்புறம் தட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை அதிகம் உள்ள அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை அதிகமாக இருக்கே. கேன் யூ கிவ் இட் ஃபார் 30 rupees? கேன் யூ கிவ் இட் அப்படின்னா உங்களால் அதை தர முடியுமா. எதை? இட்டுங்கிறது தக்காளியை குறிக்குது. ஃபார் 30 rupees, 30 ரூபாய்க்கு. தட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை அதிகமாக இருக்கே. கேன் யூ கிவ் இட் ஃபார் 30 rupees? 30 ரூபாய்க்கு தர முடியுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு? நோ மேடம், இல்லை மேடம், மார்க்கெட் ரேட்ஸ் ஆர் ஹை, மார்க்கெட் விலையே அதிகமாக இருக்குது. ஐ கேன் கிவ் இட், நான் அதை கொடுக்க முடியும். எதை? தக்காளியை. ஃபார் 35 rupees, 35 ரூபாய்க்கு. இஃப் யூ டேக் 2 kilos, 2 கிலோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. நோ மேடம், மார்க்கெட் ரேட்ஸ் ஆர் ஹை, ஐ கேன் கிவ் இட் ஃபார் 35 rupees இஃப் யூ டேக் 2 kilos. இப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க? ஓகே, கிம்மி 2 kilos. சரி, 2 கிலோ கொடுங்க. கிவ் மீ, இது வந்து கிம்மி அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஆல்சோ கிம்மி சம் ஃப்ரெஷ் கிரீன் சில்லிஸ். சரி, 2 கிலோ கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாயும் கொடுங்க. ஷோர், கண்டிப்பாக. டூ யூ நீட் எனி திங் எல்ஸ்? ELSE அப்படின்னா, எல்ஸ் அப்படின்னா வேறு அப்படின்னு அர்த்தம். டூ யூ நீட் எனி திங் எல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா, உங்களுக்கு வேற ஏதாவது தேவையா? ஷோர், நிச்சயமா. டூ யூ நீட் எனி திங் எல்ஸ்? உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? பொட்டேட்டோஸ், அனியன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? நோ, தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல் அப்படின்னா அவ்வளோதான். நோ, தட்ஸ் ஆல், இல்லை அவ்வளோதான். டோட்டல் ஹவு மச்? மொத்தம் எவ்வளோ? தட் வில் பி 100 rupees டோட்டல். மொத்தமாக 100 ரூபாய் வருது, இன்க்ளூடிங் த சில்லிஸ், மிளகாயும் சேர்த்து. தட் வில் பி 100 rupees டோட்டல் இன்க்ளூடிங் த சில்லிஸ், மிளகாயும் சேர்த்து மொத்தம் 100 ரூபாய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் இஸ் த மணி, இந்தாங்க பணம், தேங்க்யூ, நன்றி. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.